ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அரபிக் ஃபலாஃபல். இந்த ரெசிபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நிறைய பேர் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க கூட இருக்கலாம். இந்த ஃபலாஃபல் ரொம்ப ஈஸியாக செஞ்சிட முடியும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபின்னு கூட. வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் யூஸ்வலாக எல்லோரும் வெள்ளை கொண்டக்கடலையில் தான் செய்வாங்க. நான் கருப்பு கொண்டக்கடலை ஹெல்த்து ஜாஸ்தியாக இருக்கிறனால அதை தான் எடுத்திருக்கேன். ஒரு 8 மணி நேரம் போல், அதாவது ஓவர் நைட்டு நீங்கள் நல்லா ஊற வச்சுருவாங்க. 4 மணி நேரம் எல்லாம் ஊறவுனா பத்தாது. நல்லா 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அதை நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி போல் கட் பண்ணி உள்ளே சேர்த்திருக்கேன். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் அதையும் கட் பண்ணி உள்ளே சேர்த்திருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு அதையும் சேர்த்திக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் காரத்துக்கு, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக மல்லித்தூள், கூடவே கொஞ்சமாக பேப்பர் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லி இலை. இப்போ அரேபியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ஸ்லே அதுதான் சேர்த்து செய்வாங்க. பட் நமக்கு அது இங்கே கிடைக்கிறது கஷ்டம். ஸோ நம்ம மல்லி இலை சேர்த்து தான் செய்கிறோம். இது சேர்க்கும் போதுமே நல்லாயிருக்கும். ஃப்ளேவருமே இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொரப்பாக, அதாவது கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப மை மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப தருன்னு இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. உப்பு காரம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு கையில் பிடிச்சிங்கன்னா நல்லாவே பிடிக்கிறதுக்கு வரும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வடை மாதிரி ஷேப்பில் தான் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு லைட்டாக சென்டரில் லைட்டாக ஒரு டச் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். யூஸ்வலாக இருக்கிற வடையை விட இது கொண்டக்கடலைங்கிறனால பச்சையாக இருக்குது இல்லைங்களா, கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ நல்லா ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு சென்டரில் லைட்டாக ஒரு டச் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சென்டர்லேயுமே உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரியவோ உதிர்ந்து போகவோ செய்யாது, நல்லாவே வரும். இதே நீங்கள் ஃபஸ்ட் டைமாக செய்கிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு பால் மட்டும் எடுத்து நீங்கள் ஆயிலில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு பிரிஞ்சு போகாது. சப்போஸ் பிரிஞ்சு போகுது அப்படின்னா லைட்டாக கடலை மாவு சேர்த்து ஒரு தடவை பிசைஞ்சு மட்டும் நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும். நான் கருப்பு கொண்டக்கடலை சேர்த்துருக்கறனால கலர் இந்த அளவுக்கு டார்க்காக இருக்குது. இதே நீங்கள் வெள்ளை கொண்டக்கடலை சேர்த்துனீங்கன்னா இந்த அளவுக்கு டார்க்காக வராது. உங்களுக்கு நல்லா பபிள்ஸ் எல்லாம் அடங்கினோடனே நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வெளியே எடுத்துடலாம். இதுக்கு பக்காவான சைடிஷ்னு பார்த்தீங்கன்னா மயோனிஸ் தான். மயோனிஸ் தொட்டு சாப்பிடும்போது இது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈவினிங் டீ கூட நோம்பு கஞ்சி கூட சாப்பிட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியான ரெசிபியும் கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.